கண்டித்திருக்கான்னு தெரியல. அந்த பெண்ணாகப்பட்டவர் தொழிற்கரட்ட மைவேல்கள் மாற்றவர் செஞ்சு இந்த ஆணாகப்பட்டார்கள் தன் சொல்ல கேட்கணும், தன் பேச்சை கேட்கணும், தன்னுடைய பாதைக்கு ஒரு கெட்ட எண்ணத்துல வஞ்சகத்துல தொழிற்கரட்ட மைவேல்கள் மாற்ற செய்தது ஒரு பக்கம். அவன் நினைச்சு வச்சது ஒண்ணு இங்க நடந்தது. எதுக்காண்டி வச்சிருக்காங்கன்னு தெரியல. புரியல. இந்த ஆணகப்பட்டார்கள் தன் சொல்ல கேட்கணும், தன் பேச்சை கேட்கணும், தன்னுடைய பாதைக்கு வரணும். ஒரு கெட்ட இனத்துல வஞ்ச இனத்துல தொழிற்கரட்ட மைவெளிகள் மாற்றுவது வச்சது ஒரு பக்கம். உன்னுடைய குலதெய்வமாகப்பட்டதும் அவனையும் கத்து அமைச்சிருக்காங்க. ஒரு கச்சைக்குடைய கருங்கச்சக்காரை அதை ஒட்டு ஒரு பெண் தெய்வம் இருக்கு. பெண் தெய்வம் சொல்ல தெளிவா கேட்டுக்க. அந்த பெண் தெய்வம் தலைமாடு காத்த பாதி பாதகத்தை வச்ச பாதைக்கு போகவே உனக்கு நொம்பளத்தை கொடுத்து சஞ்சலத்தை கொடுத்து மனையிலே பெருத்த குழப்பத்தை விட்டு நிம்மதியை இருக்கு. இவன் மனமாறி குணமாறி மாற்றமான ஒரு தோற்றமாய் சுயபத்தி இருந்தவன் இனத்தை விட்டுட்டு வனத்துல போகும். அந்த மாதிரிதான் பாதகத்தை வச்சவன். அவர் தாய்மொழி சொந்தம்னு சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது. தாப்பமொழி சொன்னா அடுத்த சாதி அடுத்த இனமே சொல்லலாம். புரியுதா? புரியலையா? இன்னைக்கு அதனால பெருத்த குழப்பமே நடந்து சுயபுத்தி இருந்து உடம்புல ரொம்ப நடக்குது. எதை எடுத்தாலும் நடக்குது, எதை எடுத்தாலும் இல்லாம சில நேரத்துல மனமாறி குணமாறி பெற்ற தாயா இருந்தாலும் பெற்ற தாபனாலும் ஒரு ஈட்டுக்கு போட்டி இறக்க மன எடுத்து வச்சு இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? நடக்குது. என்னப்பா உண்மை பெற மாட்டேங்கிற? பாதகத்தை வச்சமை பத்திக்கிட்டே இருந்து மாயம் வாசல் மாயம் மாத்திட்டு குழப்பம் பரிகாரம் சொல்ற பைரவர் வாசல் சிவனை வதஞ்சி பைரவர் வாசல் வியாழக்கிழமை அந்த பைரவர் வாசல போய் சிவப்பு கலர்ல வஸ்திரத்தை கட்டி ஒரு சைவ பூமலையை போட்டு தேங்காய் உடத்தை உடைச்சு இந்த பாடகன் வாய்க்கு யார் வச்சவனையோ எவர் வச்சவனே எனக்கு தெரியாது, யார் வச்சவையோ எவர் வச்சவன் எனக்கு தெரியாது, யார் அள்ளிச்சுக்கோ எவருக்கு அது எனக்கு என்னையும் பாதிக்க என் குடும்பத்தையும் பாதிக்க என் வாழ்க்கையை பாதிக்கணும். இந்த நேரத்துல நிமிஷத்துல மாறும் அப்படின்னு சொல்லி 1 2 3 விலையும் செய்யும். பேரச்சொல்லி ஆட்சியோட தேங்காய் சேலந்து சொல்ல தெரியாது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவர் அரசவனை சேர்ந்த ஒரு மாண்டவர் ஆகிய உடம்பத்தோட அது மாய அச்சாரம் ஒரு தலைச்சு வந்துச்சு. நான் பரிகாரத்தை செஞ்சுட்டேன். காத்து குழப்பம் சொல்ல படிச்சு கல்யாணம் ஒரே வாரது பூரா தட்டி விட்டுக்கிட்டே இருக்கு. சொன்னீங்க ஒரு பெண்ணாகப்பட்டவன் அவன் அடுத்த இனம் ஒரு நேரத்துல இந்த ஆணாகப்பட்டவனுக்கு அந்த பெண்ணாகப்பட்ட இவன் பாதிப்பை எடுத்ததெல்லாம் பலான்னு நினைக்கிற வெள்ள மனத்துக்கு அதுக்கு ஒரு ஏதோ ஒரு தவறான எண்ணம் இல்லாத அளவுல இவன் ஒரு பழகம். அந்த பாதகத்தை இவனுடைய பழக்க வழக்கத்தை பார்த்து இவன் நல்ல தன்னுடைய சொல்ல கேட்கணும், தன்னுடைய பேச்சைக்கு வரணும், தன்னுடைய பாதைக்கு வரணும் அப்படின்னு ஒரு கெடுதலாக எண்ணத்துல பாதகத்தின் மைய வச்சது ஒரு ஒரு தெய்வம் வணங்கக்கூடிய தெய்வம் மனையில இருந்து வணங்கக்கூடிய ஒரு பெண் தெய்வம் துடியான தெய்வம். அது அவன் பாதைக்கு போக விடாம தடுத்து இவன் சுயபக்தியை வந்து மனையில இருந்துச்சு. இல்லாட்ட இவன் இனத்தை விட உங்களை வந்து பிரிஞ்சு இவன் வளர்த்து பேசுறாங்க. புரியுதா? புரியுது. அதனால இந்த தெய்வத்தை கும்பிட்டுக்காது உங்க தலைமாடு காத்துக்கிட்டு இப்ப கூட போயிட்டே தலைமாடு அதை வணங்கிக்கன்னு சொல்லிட்டேன். அந்த நம்பளத்தை தெரிஞ்சு சொல்ல பரிகாரத்தை கத்திரம் கோடப்பட கொடுக்குற கையை வாசல் கட்டிக்கு ஒரு பொருள் உடம்புல கட்டிக்கு மாயன் தலை கட்டி வந்து அந்த மாணவரை வந்து அழைச்சி பார்த்து தெரிஞ்சு சரியாப்பா. சிகப்பு துணி வாங்கி கட்டணுமா? சிகப்பு பட்டு பட்டு வஸ்திரம்னு சொன்னா சிவப்பு கலர் ஒரு வஸ்திரத்தை கட்டி ஒரு சைவ பூமாலையை போட்டு தேங்காய் வளத்தை வந்துச்சு. இந்த வார்த்தை வந்து யார் வச்சவனையோ எவர் வச்சவன் எனக்கு தெரியாது, யார் வச்சமையோ எவர் வச்சவன் எனக்கு தெரியாது, யார் அள்ளிக்கிட்டோம் அதே வச்சு என்னையும் பாதிச்சு எங்க குடும்பத்தை வச்சு என் வாழ்க்கையே பாதிச்சு. இந்த நேரத்துல இந்த மசால பாருங்க சொல்லி பேர சொல்லி அச்சனோட தேங்காய் வீட்டுக்கு 300 விலைகள் சேலம் என்னப்பா அடுத்தது வைத்தா 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 அப்படின்னு சொல்லி வைத்தா வச்சதொரு பள்ளியமோ வச்சதொரு பாத்தியம் என்று எனக்கு எடுத்து நல்லது ஒரு தொட்டமான ஒரு தொட்டமா பூத்துக்குனிய நந்தவன சோலையிலே சூற காற்றாடிச்சு அந்த சிந்தலையா அளப்பன ஒரு தொட்டமை தலைவரிச்சு உலகம் அந்த குடும்பம் தலைவரிச்சு உலகம் முடக்கா அளப்பெற நும்பளமை குடும்பத்துல உசுருக்கு உசுறு போய் உசுருக்கும் போய் பங்கமாயி உசுருக்கு உசுறு போய் பங்கமாயி போனாலும் இருக்கிற மக்கள் நிம்மதியில நும்பளத்ததா இருக்கா இல்லையா? என்னப்பா இது எதனால அப்படின்னு நினைக்க அவனா போறேன் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன்.
உன் குறிய பெரிய குறி, வில்லங்கமான குறியா. உன் குடும்பத்துல யாருமே நல்லா இருக்க முடியாது. உசுலுக்கு உசுலும் போச்சு. போனது போயிட்டாலும் இருக்கிற மக்களை நிம்மதியாக்கும். எதனால அப்படின்னு இது கால பிரசகாரம், நேர பிரசகாரம், இப்படி செய்வீங்களா, மைவிடுகளா, மாற்று வழிகளா, இல்ல காட்டு கருத்து செய்ய மனிதன கொள்ளலாம் அப்படின்னு சொல்ற தெளிவாக்க. உன் மனையில வாக்கு தத்துவம். ஒரு காரியத்திற்கு ஒண்ணுக்கு ஒண்ணு வாக்குவாதங்கள் வம்புதும்பு வில்லங்கமாய் கோயில போய் விலங்க வாக்குறோட மண்ணவாரி அடித்து அவங்களும் அடித்திருக்காங்க, நீங்களும் அடித்து. ஒரு நேரத்துல அவங்களும் நீங்களும் ஒருத்தர் போன பதில ஒருத்தர் ஒதுக்கி இருக்கு. மறுபடியும் 4 பேர் கூட நல்ல ஒரு காரியத்துல 2 பேரும் ஒன்னாத்தான் போய் ஒன்னாத்தான் பந்தி மலை பக்குவம் குடும்பத்துல பங்கம் உசுருக்கும் பங்கம் ஆயிடுச்சு. போனது போயிட்டாலும் இருக்கிற மக்கள் நிம்மதியில நம்பலாம். இந்த மாதிரி ஆணுகள் இருந்தா பெண்ணுக்கு நாளே, பெண்ணுல இருந்தா ஆணுக்கு நாளே, ஆணுக்கு அளப்படையாவது பெண்ணுக்கு அளப்படையாது, பட்டி ரெண்ட பட்டிக்கு சோரமான ஒரு தோட்டம். இன்னைக்கு ஆணாகப்பட்ட அதனுக்கு மனமாறி குணமாறி மாற்றமான ஒரு தோட்டமே செய்யப்பட்டியாது. இனத்தை விட்டு மனத்தோட பெரிய பயிற்சியை வரை நம்பதான் அப்படி இருக்கா இல்லையா? உன் மனையில வாக்கு தத்துவம் தான். அவங்களோட போய் அவங்களும் நீங்களும் ஒருத்தரோட பதில ஒருத்தர் ஒதுங்கி இருந்தீங்க. அப்புறம் எதுக்கு ஒட்டி உறவாடுங்க? அவங்களும் கோயில் அள்ளி வச்சிருக்கிய, நீங்களும் போய் கோயில சொல்லி துணியெல்லாம் சொல்லலையா? என்னத்தா பெருத்த குழப்பம் நடந்துருக்கு. அது எப்படிக்கா தேவையான ஒண்ணு அவங்களோட ஒண்ணு விடு, இல்லாட்ட ஒதுங்கி போட. என்னப்பா அவங்களோட ஒண்ணு விட முடியாதா? நான் சொல்றது தெளிவாக்கு. நீ அவனை மட்டும் நல்லா ஆக்கியோட என் குடும்பத்துல நம்பளமாக்கி நீ சொல்றேன். இந்த மாய ஓடி பார்க்கிற உன் மாயில வாக்கு தத்துவமாயி அவங்களும் நீங்களும் ஒருத்தர் போன மாதிரி ஒருத்தர் ஒதுங்கி இருக்கி. அடுத்த ஒரு விஷயத்துல 2 பேரும் ஒன்னாத்தான் போய் ஒன்னாத்தான் பந்தி போய் மாதிரி பக்கம் வந்துக்கிட்டு ஒரு ஆலயத்துல 2 பேரும் ஒன்னாத்தான் போய் ஒன்னாத்தான் கும்பிட்டு கூத்தாடி ஒன்னா மண்ணதான் சுட வர பார்த்து வந்துருக்கு. உன் குடும்பத்துல உசுருக்கு உசுரும் போயிடுச்சு. போய் இருக்கிற மக்கள் நிம்மதியில இன்னைக்கு ஆணாகப்பட்ட சுயபட்சி இருந்து இலத்தை விட்டு வனத்துல வருவாரு. மன குழப்பத்திலையும் மன பேதகத்திலையும் பைத்தியமா இருக்கணுமாப்பா, இருக்கா இல்லையா? இது எந்த கொலகை எவன்ட்ட போய் பார்த்தாலும் தீராது. இந்த சங்கிலி சமத்தான் சொன்னாலும் மரம். இது வாக்கு ஒண்ணு அவங்களோட ஒண்ணு விடு, இல்லாட்ட அறவே ஒதுங்கி பிழை. அப்பத்தான் மாறும். நீ ஒண்ணு ஒரே ஒதுங்கி பிழைக்கியா? அப்ப நான் ஒரு பரிகாரம் சொல்றேன், நீ ஒதுங்கி பிழைக்கிறியா? ஒரு சுத்தமான வெள்ளச்சாவளம், சுத்தமான வெள்ளச்சாவளம் வாங்கி வீட்டு வாசல கிழக்காம திரும்பி அவனை வாசல நிக்க சொல்லி ஒரு சுத்துக்கூட தலைக்கு தூள் துப்பி உணர்த்தணும். அவன் கையில் கொடுத்து வாங்கி உடம்ப தலை வாங்கிட்டு அதே வெள்ளச்சாவளம் எல்லா நாளையும் சுத்திவாங்க. சுத்தி வந்து சேவலை வீட்டுக்குள்ள ஒரு வாரம் கட்டி அந்த சேவல் ஒரு வாரம் கூவப்பட்ட சேவலை அவுத்து அது காலேஜ் தேடாத வீட்டுக்கு பிடிச்சி அடைச்ச என்னோட அவுத்து விடுறது உனக்கு முடியும். அந்த மாதிரி செஞ்சுட்டு அடுத்த ஒரு விஷயத்துல அவங்களும் வருவாங்க, நீனும் போவே. ஒரே வண்டியில ஒன்னா உட்காந்து இலவோடு சாப்பிடாது. ஒண்ணு ஒரு கெட்ட காரியத்துல அவங்களும் வருவாங்க, நீனும் போவே. அலங்கரிச்ச 10 பாவம் தள்ளி கூட்டம் போட்டு குமரிக்கம் போட்டு ஆட்டம் போட்டு அலங்கரிக்க முடிய ஆலயம். அந்த ஆலயத்துல 2 பேரும் ஒன்னா 2 சொல்றவரை பார்த்துட்டு சொல்றாரு. அவர் சொல்றவரை பார்த்தா 10 பாவம் தள்ளிக்கு. இந்த 3 காரியத்திலையும் ஒதுங்கி படைச்சா அவன் நொம்பளம் தெரியும் சஞ்சலம் தெரியும், அவனுக்கு நொம்பளம் தெரியும் சஞ்சலம் தெரியும். ஆனா உன் வழியும் பார்த்தேன், அமைதியும் பார்த்தேன், கொடியும் பார்த்தேன், கூட்டத்தையும் பார்த்தேன், காலச்சித்திரவாங்களை பின்னி கிடக்க ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கு. வெள்ளச்சாவளை சுற்றி 3 காரியத்துல ஒட்டி ஒரு உடனே உசுர வாங்க பார்த்தேன், ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கு. எல்லாத்துக்கும் சேரி சேமின்னு சொல்லாங்க. விடிஞ்சா ஒண்ணு விடு, இல்லாட்ட சாவலை சுத்தி விட்டு ஒட்டி வரவனா உசுர வாங்க பார்த்தேன், ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கு. என்ன பரவாயில்ல சொல்லிட்டு மறுபடியும் எனக்கு இந்த ஏண்டதை நான் கேட்டேன். அடாச்சி கொடுத்து விடுறதை பத்தி பெருசு இல்லை. இது வாக்கு தத்துவம் கடுமையா பார்த்துக்கிட்டு இவ்வளவு சொல்ற. ஏன் அவளோட ஒண்ணு விட முடியாதுங்க? கொடுக்குற கனியா வாசல் கட்டிக்கிற கொடுக்குற வளம் உடம்புல கட்டி அந்த மாதிரி செஞ்சு அடுத்த வீடு ரொம்ப பச்சதொரு பள்ளியமும் பச்சதொரும் பாட்டியை 2 கணக்கெடுத்து நல்லதொரு தோட்டமா நன்மையான ஒரு தோட்டமா நல்லதொரு தோட்டம் நன்மையானதாலும் முடக்கம் அளப்பறை நம்பர். குடும்பத்திலே நல்லதொரு தோட்டம் நன்மையான ஒரு தோட்டம். குடும்பத்தை ஆட்டி படித்து அளப்பற ஒரு தோட்டம் மனையில உனக்கும் உடம்புலையும் முடக்கம் அளப்பறை நம்பரும் இருக்கா இல்லையா? மாலை நேரத்திலே மையிருட்டு பொழுதிலே மலவாயில பொழுதுவனை புடதி வரைக்கும் குறுக்கு வரைக்கும் காலேஜ் சோர்வாங்க எந்த வனை எது செய்ய விண்ணப்பட்டு வேதனைப்பட்டு குத்துப்பட்ட சேவல் போல குறைந்து படுத்து படிச்சா போட்டு விட. என்னப்பா இது என்னடா இது எதனால அப்படின்னு இது காலப்பத்துக்கு நேரப்பத்துக்கு சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது. மஞ்சளோட சிவன் மைமந்தம் சொல்றதுக்கு அதிகாரம். மாண்டதொரு ஆவியாகப்பட்டது உணர்ந்துகிட்டு வம்பு பண்ணது மதம் பண்ணது சித்திரை வரும்.
கத்திலையும் கட்ட கனவுகளும் கண்டுக்காது. பசிப்பது போல் தோற்றம் அவன் சாதத்தை போட்டு வச்சு அறுவடை சாப்பாடு அந்த விஷயத்துல சாப்பாடு. இந்த மாதிரி நம்பளமா என்னப்பா இது இருக்கா இல்லையா? இது மாறுமா மாறாதா இல்ல தீருமா தீராத மாயம் மாறி தெரியும் குழப்பம். மனையிலே பெருத்த நம்பளம் மாண்டதொரு ஆவியாகப்பட்டது ஆணாகப்பட்ட அரசன் பாசத்துல வந்து பங்கம் பண்ணிக்கிட்டு அவனை நினைக்கவோ வணங்கவோ கூடாது. வம்பு வந்து சேர்ந்து அது மனையிலே வந்து இருந்துட்டு வதம் பண்ணிக்கிட்டு நான் இந்த நிமிஷத்துல மாத்திட்டேன். வீட்டுல போட்டா கிடக்காது எடுத்து நல்லா வராது. பாசத்துல வந்து வணங்க கூடாதுப்பா. இல்ல என் பையனும் அவங்க சேர்ந்த மாதிரி ஒரு போட்டோ ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. அதை வீட்டுல நம்ம போட்டு மாண்டதூர் அவி மனையிலே ஆணாகப்பட்டாரு வம்பு பண்ணது வதம் பண்ணது சித்திரை வளர்த்தோட மனை வந்து இருந்துக்கிட்டு அதை நினைக்கவோ வணங்க கூடாது. வம்பு அதை வாசப்படியில வச்சு அடிச்சு வச்சு கண்ணீர் அடிக்கும். வேண்டாம் நம்பளத்தை தீர்த்தேன் சொல்றேன். நிற்குமா அழைச்சு பார்த்தா அது ஆடங்கத்தை கேட்டு 1000 மேலுக்கு அடிச்சு சின்ன பையன் சொல்றதே கேட்க மாட்டேன். மனையிலே இருந்து வதம் பண்ணது ஒன்னே இதுல மனையிலே வந்து பாசத்துல வந்து பங்கம் பண்ணது. நான் அதுக்கிட்ட நான் சொல்றேன் வாசப்பள்ள வச்சு அடிச்சதை அச்சாக்கி அடிச்ச கங்கையில வைக்க போட்டு தூக்கி போட்டு நான் சொல்றேன்னைக்கு வா நான் அழைச்சு பார்த்தேன். போட்டா அதுல என் பையன் எனக்கு அது தெரியாது. அது மனையிலே வந்து இருந்துட்டு ஒன்னையும் சித்திரை பண்ணது வசகா வீட்டுல மனைவில எல்லாரையும் சித்திரை பண்ணி வணங்கவோ துதிக்க கூடாது. வம்பு வந்து சேர்ந்து வாசப்பள்ள அடிச்சு கங்கையில தூக்கி போட்டு நான் சொல்றேன்னைக்கு வா நான் அழைச்சு அது வரும். அது ஆதங்கத்தை கேட்டு அது 1000 மேலுக்கு அடிச்சு பத்தி விட்டு மனை கிட்ட வராம அதையும் சங்கத்திலேயே கவலைப்பட சரியாப்பா. அது மனையில இருந்தா யாருமே நிம்மதியா இருக்க முடியும். நிப்பே வந்துட்டியா சரியா உரைச்சு விட செத்தனாய் அதாச்சு நிறுத்துறோம். அழைக்க மேல வரல ஒன்றும் அழைக்க மேல வரல மனையில இருந்துட்டு வதம் பண்ணி சித்திரை பண்ணிக்கிட்டு இருக்க சொல்றது உட்கார வைங்க. அழைக்க மேல வா யாரு சரிங்க நான் எப்ப அழைக்கணும் அப்பத்தான் நாளைக்கு கொன்றும். வச்சதொரு பள்ளியமோ வச்சதொரும் பார்த்தேன் ரெண்டு கணக்கெடுத்து நல்லது ஒரு பட்டமான நல்லதொரு தோட்டம் நன்மையான ஒரு தோட்டம் குடும்பத்திலே நிம்மதி கிடையாது. எது எடுத்தாலும் தடங்களாகுது. எது எடுத்தாலும் வில்லங்கமான ஒரு தோட்டம் ஒரு காரியத்தை நினைச்சு போனா நடப்பது உங்களுக்கு நடக்க மாட்டேது. ஒரு காரியத்தை நினைச்சு போனா கிடைக்க ஒரு தடங்கலான ஒரு தோட்டம். என்னப்பா என்னடா இது எதனால அப்படின்னு இது காலப்பத்துக்கலாம் நேரப்பத்துக்கலாம் வஞ்சலோட ஜீவனிகளா மைவலிகளா மாட்டு வழிகளா இல்ல காட்டுக்கருவு பெரிய மனிதனால போராடலாம் அப்படின்னு மற்ற மனையில வஞ்சலோட ஜீவனை மைமண்டம் சொல்றதுக்கு அதிகாரங்கள் கிடையாது. காலப்பத்து நேரப்பத்து எது எடுத்தாலும் தடங்களாகுது. எது எடுத்தாலும் வில்லங்கமாகுது. பார்க்கிற தொழிலுக்கும் பங்கம். இன்னைக்கு பெருத்த நிம்மதி இல்லாதவர்களுக்கு நொம்பளமே நடந்துக்கிட்டு மன சஞ்சாத்திரி நொம்பளத்திரி தான் பண்ணிருக்கு. இது மாறுமா மாறாதால தீருமா தீராதா நமக்கு நல்லது ஒரு பத்தம் ஆகுமா ஆகாதா அப்படிதான் என்ன நல்லதொரு பத்தம் ஆக்கி தருவேன் காது தருவேன். வஞ்சன ஜீவனை மைய மண்டலம் சொல்றது காலப்பதி நேரப்பதில் தோஷங்களாகப்பட்ட கொடுக்கும். எதை எடுத்தாலும் தடங்களாக எதை எடுத்தாலும் ஒரு காரியத்தை நினைச்சு கூட நடப்பது கொடுக்கும் நடக்காது. ஒரு காரியத்தை நினைச்சு தடங்களான ஒரு என்ன இந்த நிமிஷத்துல மாட்டிக்கலாம். துணூறு போய் விவரத்திலே செல்லிச்சு கவலைப்படாது. என்னப்பா அடுத்தது வச்சதொரு பள்ளியமும் வச்சதொரும் பார்த்தேன் என்று கணக்கெடுத்து நல்லது ஒரு தத்தமான ஒரு தத்தமாக ஒவ்வொரு வில்லங்கமான ஒரு நல்லதொரு தோட்டம் நன்மையான ஒரு தொடரும் முடக்கம் அளப்பறேன் நொம்பலம். முடக்கம் அளப்பறேன் நொம்பலம் ஆசுபத்துல பார்த்தும் காசு பணம் செலவழித்தும் கருகிற கூட தீராத வியாதி ஒரு தோட்டம் இருக்கா இல்லையாப்பா? என்னப்பா
இது என்னடா இது எதனால அப்படின்னு கேட்பான். இந்த குறியே வில்லங்கமான குறியா இருக்கு, சொல்ல தெளிவாக்கு. இது காலப்பதிகளா, நேரப்பதிகளா, வஞ்சலடி ஜீவனிகளா, மயில்களா, மாற்றுவர்களா, இல்ல காத்துக்கருப்பு வெயிலா, மனைநாள கொலகளா, எதனால கொலை அப்படின்னு காலப்பதிகள் நேரப்பதிகள் சொல்றதுக்கு அதிகாரங்கள் இருக்கு. பார்க்கறதுக்கு பவர்தமா 4 பேரை போல நல்ல தூரம் தொட்டவர்களும் பதித்தாலும் சாப்பிட வழியிலே, படுத்தாலும் தூங்க வழியிலே, உச்சி முதல் பாதுவரை ரணமான வேதனைகளான ஒரு தொட்டங்களால் சித்திரை செஞ்சுக்கிட்டு ராத்திரி நேரத்திலே நடிச்சவன் நேரத்திலே தொண்டையை நெரிப்பது போலும், நெஞ்சு வலி கொடுப்பது போலும், பெருத்த தொந்தரவு, உச்சி முதல் பாதரணமான வேதனை. என்னப்பா இது காலப்பத்துக்கு நேரப்பத்துக்குன்னு சொல்றதுக்கு அதிகாரங்கள் வஞ்சனி சீவனி மைமதம் சொல்றது அதிகாரம். மாண்டதொரு ஆவியாகப்பட்டது, வம்பு பண்ணது, மதம் பண்ணது, சித்தரையான தொட்டவரை ஒரு மராட்டி கண்ணுக்கு தோற்றவு அதிர்ச்சியான உறக்கம். அந்த மாண்டதொரு ஆவியாகப்பட்டது யாரை சேர்ந்தது அப்படின்னு இந்த மனையில யாரு இறந்தவர் அச்சாடையில போட்டு வணங்குறீங்களா? எங்க வீட்டுக்காரர் இறந்தாரு, வணங்கல. நாங்க போட்டோ எடுத்து போடுறது வருஷம் ஒரு முறை போய் தூட்டி கொடுத்துட்டு சாமி கும்பிடுவோம். அது மனையிலே இருந்துக்கு அது சித்திர வணக்கம். எங்க வீட்டுக்காரர் ஆளாகப்பட்ட அரசியல் அவர் இறந்து 7 வருஷம் ஆச்சு. அது எத்தனை வருஷம் ஆச்சு எனக்கு தெரியாது. இன்னைக்கு பாக்குறதுக்கு பவர் ரண வேதனையை தனி அனுப்பிச்சிட்டு உச்சி முதல் பாத வரை ரணமான வேதனை இருக்கா இல்லையா? ராத்திரி நேரத்துல நடிச்சவ நேரத்துல தொண்டையை நெரிப்பது போலும், நெஞ்சு வலி கொடுப்பது போலும், தூக்கத்துல பங்கம் பண்ணுவது போலும், இந்த மாதிரி இருக்கா இல்லையா? இது எந்த ஆஸ்பத்திரியில எவ்வளவு மாறிய பார்த்தாலும் காது வணங்காது கதைகளோட மாறாது. ஏன்? அது உன் உயிரை எடுக்கிறது பாத வகுத்து பக்குவம் பண்ணிச்சு, பாசத்துல வந்து ராத்திரி நேரத்துல நடிச்சவ நேரத்துல உன் மனையில வெளியிலிருந்து யாரோ ஒரு சத்தம் கேட்கும், கேட்கலையா? ஆனா வெளியில போய் பார்த்தா எதுவுமே உருவம் கண்ணுக்கு தெரியாது. அது உன் மனையை சுத்தி சுத்தி வந்துகிட்டு மாண்டவராவி ஆணாகப்பட்ட அரசனாக வேற எதுவும் ஒரு மனைக்கு ஒரு மாண்டவராக ஒண்ணு வராது. அதோட கூட செத்தது ஒன்றை எல்லாம் சேர்ந்துதான். செத்தது யாருன்னு சொல்லுங்க, கண்ணியா வேற எதுவும் மாண்டதுராவி அதிகமா உனே தொந்தரவு வருது ஆணாகப்பட்ட அரசன். அவன் பாசத்துல பங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதோட சேர்ந்து ஒரு பெண்ணாகப்பட்டவன் வர்றான். பெண் வாரிசை ஒட்டுனது அது யாரு? அது எந்த கனி? எங்க வீட்டுல பிறந்ததா? அது வேற கனி. நான் என்ன சொன்னேன்? பெண் வாரிசுன்னு சொல்லிட்டேன். அரசமணிலே பெண் வாரிசை ஒட்டுனதுன்னு சொல்லி பெருத்த சித்தராஜில உயிரை எடுக்கிறது பாத வகுத்து பக்குவம் பண்ணிச்சு. ஒரு நாள் ராத்திரி கூட நீ நிம்மதியாவே தூங்க முடியாது. ரொம்ப ஏன்? எப்படா விடிய முடியும் நீ முடிச்சுக்கிட்டு தான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கணும். அந்த அளவுக்கு நீ சித்திரம் இருக்கா இல்லையா? எனக்கு அக்காத்த உங்களுக்கு எனக்கு நல்லபடியா மாயத்து வாசல் பார்த்தீங்கன்னா பரிகாரம் சொல்லி கவலைப்படும். மாயன் அச்சாரம் கொடுத்தது மாயனுடைய தீர்த்தத்தை மூங்கிறது. அச்சாரம் கொடுத்த காய்ச்சி வரதாண்டு பாக்குறேன் வந்தா 1010 மணிக்கு அடிச்சு அதுக்கு ஒரு பரிகாரம் தொடர்ச்சி ஏழைக்கு எளிய பரிகாரம். அதையும் பார்த்தேன், அதையும் கண்டேன், அதையும் கணக்கிறது. ஒரு ஆண் பொண்ணு தெரியாத ஒரு கோழி குஞ்சு ஒரு உயிர், ஆணும் ஒண்ணு தெரியாத ஒரு கோழி குஞ்சு ஒண்ணு ஆணுன்னு தெரியக்கூடாது, ஒண்ணு தெரியாத கோழி குஞ்சு ஒன்று, ஒரு உயிரோட ஒரு முட்டை, போதைக்குள்ள கொள்ளாத வடநாடு சுருட்டு, மல்லிகை 4 கனி வாங்கி வெள்ளி தேவாதாரம் மாலை நேரத்தில் மையர் 8 பொழுது மலவாயில கொடுத்து உன்னோட வீட்டு வாசல கிழக்க வந்து உன் தலையை சுத்தோட தலைக்கு தோடு கட்டி உன்னோட கை கொடுத்து வாங்கி உடம்ப தலை வாங்கி அந்த குஞ்சை அதே மாதிரி தலைக்கு உடம்ப தலை வாங்கி மனையருக்கும் இடத்திலிருந்து வடமேற்கு திசையிலிருந்து வருவதோட பக்கவாய் அந்த மனையருக்கும் இடத்திலிருந்து வடமேற்கு திசையிலே நாட்டுக்கு தாசி நடநாட்டு விட போதைக்குரிய பொல்லாத முனியராகப்பட்ட ஒருத்தர் இருக்கானா இல்லையா? இருக்கானா இல்லையா? இருக்காது. அவரும் அவரோட சேர்ந்து வர்றான். அவனும் அவரோட சேர்ந்து வருது. அதே திசையில போய் குஞ்சிய தலையை பிச்சு போடும். கிழக்க அதே திசையில முட்டை வடகிழக்கு திசைன்னு சொல்லு. அதே திசையில போய் குஞ்சிய தலையை பிச்சு முட்டை தூக்கி 2 நிமிஷம் பார்த்து கொடுத்தேன். மல்லிகைப்பூ சுற்றி உடம்புக்கு 4 அடுத்த யாரு குளிச்சோம் மாறும். நான் கொடுக்குற கையை வாசனை நான் கொடுக்குற உடம்புல நொம்பல தெரியும் ஜெஞ்சம் தெரியும் மாயம் காட்டு தெரிய போடப்படும் சொல்ற பிடிச்சி அடுத்த போ. ஆனா அந்த மாண்டவராகிய வணங்கணும்னு நினைச்சீங்கன்னா உன் உயிர் எடுத்து போயிடுவாங்களா? ஏன்னா இப்பயும் உயிர் எடுக்கிறது பாதை வைத்து பக்க முடியாது. அந்த வருஷம் ஒரு முறை கும்பிடுவோமா வேணாமா சாமி? வேணான்னுட்டேன். அது வரும்போது ஒரு செத்ததை எல்லாத்தையும் வீட்டு கூட்டிட்டு வருது. சரி, அதுதான் இங்க ராமேஸ்வரம் போய் கும்பிட்டு வந்து பயலுக்கு கும்பிடுறாங்க. அப்ப படம் எடுத்து வைக்க வேணாம். இப்பவே சித்திரதை பண்ணி மனையில இருந்து உயிர் எடுக்க பார்த்து இந்த கிரகத்தை எடுத்து வீட்டுக்குள்ள விடாது தொடர்படிச்சு வருஷத்துல ஒரு நாள். சரி, அப்ப அங்க கும்பிட்டுவோட சரி. வருஷத்துல ஒரு நாள் பெத்த பிள்ளைக்கு பெத்த கடமைக்கு அதுக்கு செய்ய வேண்டிய முறையை செஞ்சுட்டு அதோட சும்மா இருக்கும். ராமேஸ்வரம் படமோட வந்து இங்க சோறாக்கி ஒன்னா சாப்பிடுவாங்க. சாப்பிடுவோமா? வருஷத்துல ஒரு நாள் செஞ்சு கிடக்கு மற்றபடி வணங்க கூடாது. சரியா? அடுத்த வீடு போ.
பச்சதொரு பள்ளியமும் பச்சதும் பார்த்தேன் என்று கணக்கெடுத்து நல்லது ஒரு தோட்டமான அஞ்ஞான ஒருத்தம். நல்லதொரு தொட்டம் நன்மையான ஒரு தொட்டம் காசுமான விரையமாச்சு பொருள் விரையமாச்சு பொட்டலை குத்த வச்ச கதையை பொட்டலை குத்த வச்சு நிம்மதியில ஆணு நடந்த பெண்ணுக்கு நாளே பெண்ணு நடந்த ஆணுக்கு நாளே ஆணுக்கு அளப்படை பெண்ணுக்கு அளப்படை குடும்பத்தை ஆட்சி படைச்சு அளப்படணும் ரொம்ப நடந்தது. என்னப்பா இருக்கா இல்லையாப்பா? இது என்னப்பா இது எதனால அப்படின்னு இது காலை பச்சுக்கலாம் நேரம் பச்சுக்கலாம் மஞ்சள் செவிலிகளா மஞ்சள் விலைகளா மாட்டு விலைகளா இல்ல காத்து கருப்பு பெரிய மனையால கொள்ளலாம் அப்படின்னு விட்டு மனையகப்படுதலே வஞ்சன செய்வதே மையம் மந்திரம் சொல்றதுக்கு அதிகாரம். தெய்வ கடாச்சாரப்பட்டவனே தெய்வத்துக்கு அறியப்பட்டவனே தெய்வத்தை வணங்கி வர தொட்டவன் தெய்வ கடாச்சாரப்பட்டவனே தெய்வத்துக்கு அறியப்பட்டவனே தெய்வத்தை வணங்கி வரத்தோட குடும்பத்துல நொம்பலாம் 9 பிள்ளைங்க குடும்பத்தை ஆட்சி படைத்து அடப்பான ஒரு தொட்டமாக ஆணு நடந்தா பெண்ணுக்கு நாளே பெண்ணு நடந்தா ஆணுக்கு நாளே ஆணு ஒண்ணு இருவரும் காலேஜ் இருந்தா ஆடு மாடு பட்டி நடந்தா பட்டிக்கிற சோரமான ஒரு தோட்டம் இருக்கா இல்லையா? மனை இருக்கும் இடத்திலிருந்து மனை இருக்கும் இடத்திலிருந்து தென்கிழக்கு திசை உன் மனை இருக்கும் இடத்திலிருந்து தென்கிழக்கு திசை அந்த தென்கிழக்கு திசையிலே நாட்டுக்கு தலைச்சு நல்லாட்டு விடும் போதைக்குரிய கொள்ளாத முனியராகப்பட்டவன் இருப்பது ஒரு தோட்டமாக இருக்கா இல்லையா? அந்த தென்கிழக்கு திசையிலிருந்து நாட்டுக்கு தலைச்சு நல்லாட்டு விடும் போதைக்குரிய கொள்ளாத முனியர் இருப்பது ஒரு தோட்டமாக அவன் இந்த மனைக்கு ஒரு ஓட்டமான ஒரு தோட்டம். அவன் இப்ப வரல, வருஷக்கணக்காகி வரல. உன் மனை இருக்கும் இடத்திலிருந்து உன் மனையிலே ஒரு அகால மரணம் ஒரு சொந்தமாகப்பட்டது ஒரு அகால மரணம் ஒரு மாண்டதுராவி சொல்ல தெளிவா கேட்டு ஒரு மாண்டதுராவி உன்னுடைய சொந்தமாகப்பட்டது ஒரு அகால மரணம் ஆனது ஒரு தோட்டம். அந்த அகால மரணம் ஆனது ஒரு மாண்டதுராவி அந்த தொட்டு வந்தது அது முடியணும் ஒரு தோட்டம். இன்னைக்கு அந்த மாண்டதுராவி அகாலமானவனும் மனையில பாசத்துக்கு அந்த முனியன் ஆணுக்கு அளப்படைக்கு பெண்ணுக்கு அளப்படைக்கு ஆடு மாடு பட்டியலா இருக்கு 4 ஒரு கண்ணுக்கு பெருமைய மதிக்கத்தக்கிற பட்டியல் அது உதற்கு பங்கமாயிட்டு என்ன படம் சொல்றது? ஆடு மாடு பட்டி இருந்தா 4 ஒரு கண்ணு பெருமைய மதிக்கக்கூடிய பட்டி அந்த பட்டிலேயே நல்ல பெரிய வட்டி அந்த 4 ஒரு கண்ணுக்கு இதான் பெருசா ஒரு உருப்படியா இருந்துச்சுன்னா அந்தக்கே சோரமாய் அந்த மாதிரி அவன் மனிதர் இருக்கா இல்லையா? அந்த மாண்டதுராவி அகால மன்னமான மாண்டதுராவி ஆகப்பட்டது அந்த முனியன் ஊட ஆணுக்கு அளப்படைக்கு பெண்ணுக்கு அளவு பட்டிக்கு உதிர்க்கும் பங்கம் இந்த மாதிரி மனை நடந்தது. இது மாறுமா மாறாதா இல்ல தீருமா தீராதா அப்படின்னு பார்க்கறதுக்கு பவர் சபா பெண்ணாகப்பட்டவள் 4 ஒரு கண்ணுக்கு பெருமையா இருந்தா அவன் உடம்புடைய நொம்பலாம். தூக்கத்திலே உருமாறாட்டி கண்ணுக்கு தோத்திராவது கருப்பு போல் தோத்திரம் இருக்கா இல்லையா? அது முனியனாகப்பட்ட மாண்டவராஜ் உணர்ந்துகிட்டு பொடை வலி கொடுக்கு குறுக்கு வலி கொடுக்கு தூக்கத்துல தொண்டையை ஜெயிக்கிறது சசித்திரவதையான ஒரு இருக்கா இல்லையா? மாய இந்த நிமிடத்துல மாற்றி தெரியும் போல மாய அச்சாரம் கூட தலை வந்துச்சுன்னா 1000 மணிக்கு அடிச்சு விட்டு மனையை விட்டு ஒதுக்கி தெரியும் போல வேற வஞ்சிரோட சீவன் மை வந்தோட காலத்தை ஏன்னா மாத்தி மாத்தி வரல சின்னஞ்சிரத்துக்கு நொம்பலாம் ஆணுக்கு நொம்பலாம் பட்டிக்கு நொம்பலாம் குடும்பத்துல எல்லாருக்குமே குழப்பத்துறது இந்த நிமிடத்துல மாற்றி தெரியும் போடப்படாது தோட்டப்பட்டுச்சு அடுத்து ரொம்ப
வச்சதொரு வள்ளியமும் வச்சதும் பார்த்தேன் என்று கணக்கெடுத்து நல்லது ஒரு சட்டமான நல்லதொரு தோட்டம் நன்மையான ஒரு தோட்டம் குடும்பத்திலே நிம்மதியிலே குடும்பத்துல குழப்பம் பார்க்கறதுக்கு 4 பேர் குடும்பத்திலே காசு பணம் வரையும் பொருள் வரையும் குடும்பத்தை ஆட்சி படிக்க அளப்பான ஒரு தோட்டம் நிம்மதியில்லாத ஒரு தோட்டம். இது வங்கியோட செய்விட மைய மன்றம் சொல்றதுக்கு அதிகாரம். உங்க மனையில சொந்த பந்தங்கள் பேச்சு பேச்சாலாம் குடும்பத்துல வம்பு நடத்துறாரா வகுமாத வரை முன்னாடி வெட்டி பின்னாடி வதம் பண்ணி தோட்ட வரை கெடுதலாகப்பட்ட கெடுதலை நடக்கும். இதனால குடும்பத்திலையும் குழப்பமாவது காசு பணம் உடம்பை சின்ன சின்ன ரொம்ப வழக்கு வங்கியோட செய்யணும் மைய மந்திரம் காலப்பத்தி பேய் சட்டம் சொல்றதுக்கு அதிகாரம். சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒண்ணு பல்ல வச்சு பதறா குறைக்காரு. கையை உண்டி கரணம் வாங்கி பசியாம கஞ்சி குடிச்சாலும் சொந்த பந்தங்கள் என்னங்களுக்கு தெரியும். இந்த குடும்பத்துல வம்பு நடத்துறாரா வகுமாத வேணும் முன்னாடி விட்டு பின்னாடி வதம் பண்ற ஒரு தோட்டங்களை சின்னஞ்சிருக்கு ஓடி விளையாடு மழைக்கு சின்ன சின்ன நொம்பளத்திலே நடக்குது இருக்கா இல்லையா? சின்னஞ்சிருக்கு ஓடி விளைய மனைவிக்கு ஆஸ்பத்திரி செலவு அளப்பான ஒரு தோட்டம் இந்த மாதிரி நடந்தது இருக்கா இல்லையாப்பா? இருக்கு. எப்படியாச்சும் ஒரு மாசத்துக்கு ஆச்சும் காலை சுகத்தோட எல்லா மக்களும் இருக்கிறதுக்கு அதிகாரம் சின்னஞ்சிருக்கு 10 நாளைக்கு ஒருக்கா 20 ஒரு நடவடிக்கை ஒரு நம்பளத்தை கொடுத்தா ஒரு ஆஸ்பத்திரி செலவு அளப்பான ஒரு தோட்டங்கள். ஆனா ஆஸ்பத்திரியில 10 காசு பணம் தீருது மறுபடியும் நம்பளத்தான ஒரு தோட்டம் இந்த மாதிரி இருக்கா இல்லையா? இருக்கு. இது வங்கியோட சிவனை மைய மந்திரம் சொல்றதுக்கு அதிகாரம் காலப்பத்துக்கு நேரம் சொந்த பந்தங்கள் பல்ல வச்சு பதறாக்க வச்சு ஒரு குடும்பத்துல வம்பு இல்லைங்க ஒரு ஒரு பரிகாரம் சொல்றேன். மழை நேரத்துல மையிட்டு பொழுது மழை வாயில பொழுது ஒரு கனி வாங்கி வாசல்ல கிழக்காம திரும்பி நின்று பொழுது அடைஞ்ச நேரத்துல தலைக்கு தோட்டத்துக்கு கையில ஊத்து வாங்கி எல்லாரும் அலைஞ்சிச்சு சுத்தி முடிஞ்சோன்னா அந்த கனி மேல பச்சை கற்பூரத்தை வச்சு வாசலுக்கு முன்னாடி நின்று கற்பூரத்தை எரிய வச்சு வாசலுக்கு முன்னாடி தலைவாசலை 10 3 சுத்து படிக்க முன்னாடி இந்த பச்சை கற்பூரத்தை கூட முட்டை போட்டு எரிய வச்சு அந்த கனியை வாசலுக்கு முன்னாடி வச்சு குத்தி பிச்சு வலது சாரம் புரிஞ்சு வலது பக்கத்துல இடது பக்கத்துல பணிக்கு முன்னாடி 11 நாளைக்கு தொடர்ச்சியா எந்த வம்பும் வராது. சின்னஞ்சிருக்கு ஓடி விடையாத மாலைக்கு நொம்பணும் இல்லப்பா. நான் குறுக்கிற கையை வாதரடி நான் ஒரு பொருள் மண்டி செய்கிற உடம்புல கட்டி நொம்பளம் தெரிஞ்சு அஞ்சனா தெரியும் காட்டு தெரிய குழப்பம் சொல்றேன். அடுத்து கொடுக்குறோம். வச்சதொரு வள்ளியமும் வச்சதொரு பார்த்தேன் என்று கணக்கெடுத்து நல்லது ஒரு சட்டமான நல்ல காசு வள வரையும் பொது வரையும் பார்க்கிற தொழிலுக்கும் பங்கம் நல்லதொரு தொட்டம் நன்மையான ஊரத்தோடும் ஒரு திட உறுதியான குறியாவும் நினைக்க ஒரு காரியத்தை நினைக்க என்னப்பா ஒரு திட உறுதியான குறியா ஒரு காரியத்தை நினைக்க இது நன்மையாகுமா திண்மையாகுமா செய்யலாமா செய்யக்கூடிய ஒரு திட உறுதியான குறியாவும் நல்லதொரு தோட்டம் நன்மையான ஒரு தோட்டம் எதை எடுத்தாலும் தடங்களாகி எதை எடுத்தாலும் வில்லங்கமான ஒரு தோட்டம் பார்க்கிற தொழிலுக்கும் பங்கம் இருக்கிற இடத்துலயும் நல்லா விரைந்து வரும். இந்த இடத்துல இருக்கலாமா இல்ல இட விட்டு எல்லாம் தாண்டி போகலாமா ஏதாச்சும் ஒரு சொல்பட ஒரு திட உறுதியான புரியத்தானே என்கிட்ட கேட்க என்னப்பா என்னப்பா ஒரு திட உறுதியான புரியாக்க இந்த மாதிரி ரொம்ப இந்த இடத்துல இருப்போமா இந்த இடத்த மாத்துவோமா இல்லை இந்த மாதிரி போவோமா? வீடு 60 ஆண்டு அந்த வீடு பழைய வீடு குடியே நீ அதத்தே நினைச்சேன் உட்கார்ந்து இது என்னடா இது எதனால அப்படின்னு பார்த்தேன் காலப்பசி நேரப்பசி அப்படின்னு சொல்றதுக்கு அதிகாரம் அந்த மனையே ஆண்டு முடிஞ்சு போனோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு நேற்று சொல்றதுக்கு அதிகாரம் பல வருஷ காலங்கள ஒரு அங்காளி பங்காளி உன்னுடைய அங்காளி பங்காளிலே ஒரு காரியத்திட்டு ஒன்றுக்கு ஒரு வாக்குவாதங்கள் வம்பு வில்லங்கங்கள் ஆகி ஒரு ஆலயத்துல போய் நீனா நானாண்டு சில வாக்குவாதங்கள் ரொம்ப வில்லங்களாகி ஒரு காரியங்கள் ஆனது ஒரு சொல்றது. இது இன்னைக்கு நேற்று சொல்றதுக்கு பல வருஷ காலங்களாச்சு எனக்கு தெரியல சாமி பல வருஷ காலங்களாச்சு. இன்னைக்கு அந்த மனையில எவ்வளவோ முயற்சி 10 பைசா மிச்சம் பண்றதுக்கு அதிகாரங்கள் கிடையாது. எது எடுத்தாலும் தனங்களை எது எடுத்தாலும் நொம்பளங்கள் ஆயிக்கிறதுக்கு குழப்பங்கள் நடக்குது. அதனால இந்த மாதிரி இருக்கு இந்த மனையில இருப்போமா இல்ல இதை விட்டு மாறி போக மாட்டோம் திட உறுதியான குறியத்தான் என்கிட்ட நீ கேட்க என்னையா அதத்தான் அதையும் பார்த்தேன் அதையும் கண்டேன் அதையும் கணக்கெடுத்து அந்த மனையில இனிமேல் 10 காலம் சம்பாதிக்கிறதுக்கு நல்லா இருக்கிறதுக்கு அதிகாரம் அதை ஆண்டு முடிஞ்சு போன மனை
அந்த மனையை அந்த மனையை வந்து அதை சேதாரம் பண்ணி அந்த மன புதுசு அமைச்சு கட்டினா அந்த விருத்திக்கு வரா. சரி, சொல்ற தெளிவா கேட்டு அந்த மனையை விட்டுட்டு நீ இருப்பமா இப்ப என்ற குறிக்கிறது அந்த இடையில இருப்பமா ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு மாறி போவான்னு கிடவுரியாத்த என்ற குறிக்கட்ட அதை முதவே கிடவுரியான குறிக்கிறது. அந்த மனையை விட்டு மாறி ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் பயிர் விளைய பூமியில அறிஞ்ச ஒரு இடத்துல திட்டத்திடல போய் மன அமைச்சு போனா நல்லா இல்ல. எனக்கு எந்த ஒரு பணியும் இல்லை, அந்த மனையில மன அமைக்கணும்னு உனக்கு ஒரு எண்ணங்கள் இருந்தா மன அமைக்கணும், அந்த மாதிரி வேற இடம் இல்லை அப்படின்னு இருந்தா அந்த மனையை வந்து அதை மண்ணையை வந்து அதை இடிச்சு அப்புறப்படுத்தி எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி அதை தரையாக்கி அதுல ஒன்னு ரெண்டு ஒரு மாசத்தை கழிச்சு 33 கோடி தேவாதிகள பசுமாட்ட கோமாதன் அதை ராத்திரி கட்டு அந்த மனைவி ஒரு 40 நாள் 30 நாளைக்கு அந்த பசுமாடு அந்த படுத்தி எழுந்திருக்கு. அப்படி அதுல பசுமாடு வந்து நீ அந்த மனையை எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி அதுல கோமாதவை கட்டி அதுல பசுமாடு அமர்ந்திருந்தா அதுல துஷ்ட கிரகங்கள் துஷ்ட தேவதைகள் மஞ்சள் செய்வீர்கள் மையமந்திரங்கள் வாக்கு தத்துவங்கள் எது இருந்தாலும் அது ஒரு மாசம் இந்த பசுமாடு கோமாதல தங்குறதுனால அதுல இருந்து எல்லாமே அது அப்புறமாயி அதுக்கு பின்னாடி போய் என்ன செய்யணும் அதுல மன வைக்கிறதா இருந்தா ராமேஸ்வரம் போ. ராமேஸ்வரத்துல போய் அக்கினி தீர்த்தத்துல தீர்த்தமாக்கி அங்க 33 கோடி தேவாதிகிற கோமாத பசுமாடு தீர்த்தமாடி உன் கையால அந்த பசுமாட்டுக்கு பசிய வச்சு வரும். நீ அந்த ராமநாத வாசல்ல 1 கோடி பேருக்காவா அன்னதானம் போடுறதுக்கு சமம். அந்த மாதிரி செஞ்சுட்ட அந்த அக்கினி தீர்த்தத்துல எல்லா தீர்த்தமும் ஆடி எல்லா தீர்த்தத்தையும் ஒரு பாத்திரத்துல எடுத்து அந்த அர்ச்சமனை போய் அர்ச்சமனை தீர்த்தத்தையும் எடுத்து அந்த 40 நாள் ஒரு 30 நாள் பசுமாடை கட்டி முடிச்சோன்னா அந்த தீர்த்தத்துக்கு கொண்டு அந்த மனையெல்லாம் தெளிச்சு மறுபடி மஞ்சப்பாடு எல்லாத்தையும் தெளிச்சுட்டு அந்த மனையில மறுபடி தட்டி செஞ்சு மனம் வச்சா அது விஜய் இல்ல என்னால செய்ய முடியல அதை விட்டு இடத்த மாத்தி வேற போய் நமக்கு வேற பக்கம் போலான்னு போட்டு இடிய போட்டுட்டு ரத்தனங்களுக்கு விரதம் போய் மனம் வச்சா நல்லா இருக்கும். அந்த மனை இருக்கு அதை சொல்ல தெரியாது. அந்த மனை இருக்கு அமைக்கிற இடத்துல இருந்தா அதுலயும் ஒரு திசைகள் பத்தி மனை வைக்கத்தான் நல்லா இருக்கும். சரி, நீ இருக்கும் மனையில இருந்து நேர் கிழக்க போ. கிழக்கையா? நேர் கிழக்க போ, நேர் மேற்கு போவோம், தென்மேற்கு போவோம். தென்மேற்கு போலாமா? தென்மேற்கு போ விசேஷமா இருக்கும். நீ இருக்கிற மனையில இருந்து அந்த ஆதிமாய் பூரிமாயில இருந்து தென்மேற்கு விசேஷமா இருக்கும், நேர் கிழக்கு விசேஷமா இருக்கும், நேர் மேற்கு விசேஷமா இருக்கும். தென்மேற்கு சொந்த இடம் கிடைக்க காரணமா அந்த பயிர் விளைய பூமியா சொந்த அந்த திசையில பக்கம் நம்ம பயிர் விளையும் பூமியா அது ரொம்ப விசேஷமா சொல்ல தெரியா. மற்ற திசையில கூட அது விசேஷத்துக்கு ஒரு மனையை அமைக்கிறது ஒவ்வொரு மனையில இருந்து ஒவ்வொரு திசையில போனாதான் அது நல்லா அந்த மாதிரி செஞ்சு மாய காட்டு தெளிவு போடப்படும். நீ கேட்டது திட உறுதியான புரிய கட்டத்தில் உனக்கு தெளிவா போயிட்டு தொடர்படிச்சு அடுத்து வருவா போ. எந்த நம்ம கவலைப்பட வேண்டாம். வச்சதொரு வள்ளியை மூவச்சதொரு பாத்தியம் கண்டு கணக்கெடுத்து நல்லது ஒரு தொட்டமான காசு பணம் வரியமைச்சு பொருள் வரியமைச்சு பொட்டல்ல குத்த வச்ச கதையாச்சு மனையில 5 காசு இருக்கிறதுக்கு அதிகாரம் பொட்டல்ல குத்த வச்சு நிம்மதி கிடையாது. குடும்பத்துல குழப்பங்கள் வம்பு வில்லங்க, குடும்பத்துல சண்டைங்க சகசரமான ஒரு குடும்பத்தை ஆட்சி படைச்சு அளப்பட ஒரு தொடமா இல்லையா? என்னப்பா இது எதனால அப்படின்னு இது காலப்பச்சுக்கலாம் நேரப்பச்சுக்கலாம் மஞ்சள் செய்வீங்களா மைவரைகளா மாட்டு விடையா அப்படின்னு மனையாகப்பட்டது நல்லது இருக்கட்டும் நன்மையான ஒரு தோட்டம் சொல்றதுக்கு காலப்பத்துக்கு நேரப்பத்துக்கு ஆட்சி படிச்சு அளப்பட ஒரு எவ்வளவோ காசு தான் மனையில 10 காசு வச்சு எடுக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. காசு பணம் வரையமைச்சு பொருள் வரையமைச்சு பொட்டலை குத்த வச்ச கரையாக்கி பொட்டலை குத்த வச்ச குடும்பத்துல இருக்கிற ஒன்றுக்கொண்டு ஒற்றுமை இல்லாத குடும்பத்துல குழப்பம் ரொம்ப உள்ளங்க வேணும் இல்லையா? இது காலப்பத்துக்கு நேரப்பத்துக்கு சொல்றதுக்கு அதிகாரம். மனைவியில நடக்கிறது வஞ்சோட சிவன் இருக்குது, நடக்கிறது சனிக்கு, அதுலயும் அஷ்டமத்தை சரி ஆட்சி பண்ணி இது மாறுமா மாறாத தீருமா சீரா அப்படின்னு மாய மாத்தி தெரிவிக்க இப்ப பரிகாரம் தொடங்கி
அந்த குறிப்பு அதுக்கிட்ட குடும்பத்துல வம்பு தும்பு பிள்ளைங்க சண்டை நிட்டும் சகோதரப்பணம் ஒருத்தர் சடிப்பிச்சு ஆட்சி படுத்தி அளப்பான ஒருத்தோட ஒண்ணுக்கு ஒண்ணு ஒற்றுமை இல்லாதது குடும்பத்துல கொலை பண்றது. இதுக்கு சனீஸ்வரன் போய் பரிகாரம் கேட்டு ஒத்த சனீஸ்வரன் இருக்கிறது. அந்த ஒத்த சனீஸ்வரன் இருக்கிறது அவன் பாதத்துல போய் எள்ளு உருண்டையாக்கி எள்ளு சாதியாக்கி பாதத்துல சூடத்தை பற்றி சனியினை நான் ஒன்ன தொடர எண்ணையும் தொடர என் குடும்பத்தில் தொடர்ந்து சொல்லு. அந்த மனையில உள்ளது யாரை எங்கன்னா தேடி பார்த்தா நம்ம போகும். அந்த குடும்பத்துல உள்ளவங்க சொல்ல நீ பாக்குறது அடுத்த குடும்பத்துக்கு நீ செய்யறது தப்பு. அந்த குடும்பத்துல உள்ள செய்யும். அந்த குடும்பத்துல உள்ள போய் சனீஸ்வர வாசல போய் எள்ளு உருண்டையாக்கி எள்ளு சாய்ச்சி ஒரு வாழையில வச்சு பாதத்தை வச்சு சூடத்தை பற்றி சனியினை நான் ஒன்ன தொடர நீ என்னையும் தொடர என் குடும்பத்தையும் தொடாத அப்படின்னு கூட்டி போறாங்க. சரி நடந்துக்கிட்டு மும்பளை நடந்தா பார்த்தாலும் சீராகுதா உடம்புக்கு அயல கட்டி சனிக்கு சீரும் நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா எத்தனை சனி 3 சனிக்கு வச்சு சொல்லிட்டு சனியிலே சூடத்தை பற்றி தொட்டு விட்டு சனியிலே நான் ஒன்ன தொடர எண்ணியும் தொடர என் குடும்பத்தின் தொடர அந்த கண்ணியோட பிறத்தில் அதிகம் தொடராது. அது 3 சனிக்கு நான் கொடுக்குற கணிப்பை வாசனை நான் ஒரு பொருள் அச்சாரம் கொடுக்குறேன். அந்த மரியாதை தெரியுது உடம்புல மும்பளம் தெரிஞ்சு தஞ்சாவூர் தெரியுது காட்டு தெரியும் கவலைப்பட்டேன் சொல்றேன். உனக்கு நல்லதொரு பட்டு என்ன உனக்கும் உடம்புலையும் மும்பளம் தான் முடக்க அளப்பறை நும்பளம் எனக்கு அது வஞ்சிரோட சிவனை மைய மண்டபம் சொல்றதுக்கு அதிகாரம். அது ஒரு மாண்டவராகி பெருமாள் சொல்றது பாசத்துல வந்து அது மாய ஆச்சாரம் ஒரு தீர தலை தனி தீர சொல்லி சில குழப்பம் அம்மா உங்கள்கிட்ட அவன் பார்த்துட்டு போனது முடியாம இருக்காரு. அதான் நான் அன்னைக்கே சொன்னேன் ஒவ்வொருத்தருக்கா கட்டி அன்னைக்கே சொன்னேன். அது தாய் வெளுக்கிற பிறந்து பூமியில வெளுக்கும் போதே ஈஸியா இருக்கு. எத்தனை லட்சம் எவ்வளவு செலவழிச்சாலும் தீர வண்டியாது மண்டை மண்ணுக்கும் போவார் நடமணியாவே நம்பணும் இருந்துக்கிட்டு அன்னைக்கு அதை தரப்ப சொன்னேன். பாருங்க இது இருக்குமா சரக்குது போகுமா அப்படின்ட்டுதான் என்கிட்ட இப்ப புரிய. நான் அன்னைக்கே நான் அதை என்ன சொன்னேன் அது வந்து சுத்தலாகி இருக்குமா இல்லை அப்படி ரொம்ப நாளைக்கு சரக்குது போகுமான்னு வந்து புரிய. நைட்டும் பாலும் அப்படியே குழப்பமா நைட்டும் பாலுமா குழப்பமா இருந்தா அது இருக்குன்னு கஷ்டப்படுறேன். அது பெற்று தாய் வகுத்துல அது 10 மாதம் நீங்க வயிற்றுல உதஞ்சி அதை எப்படி எல்லாம் விதிச்சு உன்னை வளர்க்கறதுக்கு அது ஒரு அவும்பலம் எப்படி எல்லாம் அது கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்துக்கிட்டு அது உனக்கு தெரியும். இப்ப படுற வருஷத்தை பார்த்து இப்படி இருக்கு மண்டை சடக்குன்னு மண்ணுக்கு போக மாட்டேங்குது பாதகத்தின்றது புரிய கேட்கு கேட்க எத்தனை லட்சம் எத்தனை கோடி செலவழிச்சாலும் நல்லாவும் வராது. மண்டை மடக்குன்னு மண்ணுக்கும் போவாது. அது தாய் வகுத்துல பிறந்து பூமியில ஈஸியா எழுத்து இந்த வயசுல இந்த வயசுல இந்த மாதிரிதான் இதுக்கு நடக்கும் அப்படின்னு ஈஸியா எழுத்து. இது எவராலையும் மாற்ற முடியாது. எத்தனை லட்சம் எத்தனை கோடி செலவழிச்சாலும் நல்லாவும் வராது. மண்டை மண்ணுக்கு போகாது. அப்படித்தான் இருக்கு இருக்கா இல்லையா? கொஞ்சம் பொறுமையா பாரு. இனிமேல் வந்து அது எப்பட சாகு உண்டு யாருக்கும் புரிவாக்க பாதகத்தை அப்படிலாம் கேட்காது. நான் அடுத்த ஒரு போ நீ வளர்க்கறதுக்கு அது எப்படி கஷ்டப்பட்டு எப்படி வராம கஷ்டப்பட்டு அது வர்ற அதை பக்கறதுக்கு உனக்கு சண்டைக்கு மண்டைக்கு போக முடியும் என்கிட்ட வந்து புரியாக்க. நான் தான் அன்னைக்கே தான் சொன்னேன் அது தாய் வகுத்துல வந்து ஈஸியான நேரத்தை அது எவனாலையும் மாற்ற முடியாது. வச்சதுரு வள்ளியமும் வச்சதுரும் பாத்தியும் ரெண்டு கணக்கு எடுத்து நல்லதொரு சத்தமான நல்லதொரு தொட்டும் நன்மையான ஒருத்தரும் குடும்பத்துல முடக்க அளப்பறை நம்ப காது மன வரையும் பொண்ணு வரையும் குடும்பத்தை ஆட்டி படைச்ச அளப்பறை ஒரு சத்தலாம் என்னப்பா என்னடா இது எதனால அப்படின்னு இது காலப்பட்டுக்கலாம் நேரப்பட்டுக்கலாம் வஞ்சனம் செய்யணும் மனைவியை வஞ்சனம் செய்யணும் மைய மண்டலத்துக்கு அதிகாரங்கள் தெய்வக்கடாச்சலப்பட்டவனை தெய்வத்துக்கு அறியப்பட்டவனை தெய்வத்தை வணங்கி வர பார்ப்பார்கள். இந்த மனையிலே ஒரு தெய்வத்துக்கு நேர்ந்து நேர்த்தி செய்ய மாட்டேங்கிறேன். பெற மாட்டேங்கிறேன்
நீங்க தானே தெரிஞ்சிருக்கீங்க. அது வழி வழிபமா வணங்குற தெய்வமா இல்ல இறங்கிட்டு வணங்குற இசைவமா எந்த தெய்வம் அப்படின்னு ஒழிப்பாரு. வழி வழிபமா வணங்குற தெய்வத்துக்கு ஒரு நேர்த்தி நேர்ந்து இதுவரை செய்யாம வச்சுக்கிட்டு பெரியவங்க நேர்ந்ததுக்கு சொல்றதுக்கு அதிகாரம். அந்த தெய்வத்தை கும்பிடுறீங்க வணங்குறீங்க, ஆனா அந்த நேர்த்தியை பிரிஞ்சு நீ குடும்பத்தை ஆட்டி படைச்சு அளப்பான ஒரு தொட்டம் போது குடும்பத்தை காசு பணம் வரைக்கும் பொருள் வரையும் போது ஆண் பெண்ணுக்கு அந்த ஆணுக்கு வழியும் காத்து வம்சத்தையும் காத்து கொடியும் காத்து கூட்டத்தையும் காத்து வரதையும் மனையை விட்டு ஒதுங்கி நேர்ந்து நேர்த்தி. அந்த தெய்வத்துக்கு என்ன நேர்த்தி நேர்ந்தேன் அப்படின்னு போயிடும். இல்ல ஆலயத்தை கட்டணும்னு நேர்ந்தாளா இல்ல ஆலயம் மணி அடிச்சு போட்டு ஆலயத்தை 6 மணி வச்சாங்களா இல்ல பொங்க வச்சு குதிரை உண்டி நேர்த்தி என்ன நேர்த்தி அப்படின்னு அந்த தெய்வத்தை வணங்குறீங்க துதிக்கிறீங்க. அதுக்கு பொங்கலை வச்சு அதுக்கு குதிரை உண்டி வச்சு ஒரு நேர்த்தி செய்யணும்னு நேர்ந்திடாத இதுவரை ஏமாத்திட்டு இருக்குது. இன்னைக்கு நேற்றுன்னு சொல்லிருக்க 1 2 3 4 7 வருஷ காலத்துக்கு முன்னாடி உன் குடும்பத்துல ஒரு மாநில ஜீவனுக்கு முடக்கால் அப்புறம் நம்பலாம் இருந்துச்சா இல்லையா? 7 வருஷ காலத்துக்கு முன்னாடி உன் குடும்பத்துல ஒரு மாநில ஜீவனுக்கு ஒரு உடம்புல வந்து முடக்கால் அப்புறம் நம்பலாம். அப்போ ஒரு வணங்கக்கூடிய குலதெய்வத்துக்கு இது நல்லது ஒரு தோட்டம் நன்மையான ஒரு தோட்டம் ஒரு நேர்த்தி செய்யணும்னு நேர்ந்தேன். அது நல்லது ஒரு தோட்டங்களா இதுவரை போய் அந்த நேர்த்தி வச்சு நீங்க குடும்பத்தை ஆட்டி படிச்சு அளப்பான ஒரு தொட்டம் போது காசு படம் வரைக்கும் போது வந்து ஆணு நடந்த பெண்ணுக்கு நல்ல பெண்ணு நடந்த ஆணுக்கான குடும்பத்தில் ஆட்டி படிச்சது அந்த வணங்கக்கூடிய குலதெய்வத்துக்கு நீ நேர்ந்த நேர்த்தி குடும்பத்தில் ஆட்டி படி 7 வருஷ காலம் ஆச்சு நீ நேர்ந்து இதுவரை நீ செய்ய அந்த 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 தெய்வத்துக்கு என்ன நேர்த்தி அதுக்கு பொங்கலை வச்சு ஒரு குதிரை ஒண்டி வச்சு அதுக்கு நேர்த்தி செய்யறது வழக்கமாக. ஆனா இதுவரை போய் சேர்க்கு இது குடும்பத்தில் ஆட்டி படிச்சு அளப்படம் ஒருத்தோட மழை நடந்தது என்ன பண்ண வழி வழி வம்சமா வணங்கக்கூடிய தெய்வம். ஆனா 7 வருஷ காலத்துக்கு முன்னாடி அந்த குடும்பத்துக்கு வந்து மனையில ஒரு நொம்பலம் நடந்துச்சு ஒருத்தர் முடக்கா அளப்பற நொம்பலம் என்னப்பா நடந்துச்சு நடக்கலையா? அப்ப நேர்த்தி இல்ல அப்ப செய்யணும்ல ஏன் செய்ய அது நல்லது ஒரு தோட்டம் நன்மை நேர்ந்தேன் அது நல்லது ஒரு தோட்டம் ஆச்சுல அப்புறம் செய்யாம விட்டுட்ட. குறிய தொட்ட உடனே மாயம் விளைக்கிறது தெய்வம் ஓடி வந்து என் நேர்த்தியை செய்ய சொல்றான். அதை போய் செஞ்சுக்க இன்னைக்கு உகந்த நாள் உன் மனையை போய் ஒரு மல்லிகை போட்டு ஊதி வச்சு போச்சு மண்டி விட்டு முந்தி தெய்வமே அறியாமே தெரிஞ்சும் தெரியாம நேர்ந்த நேர்த்தியை நான் மறந்துட்டேன். இத்தனை மாசத்தை கூட ஒரு நேர்த்தி செய்யும். நீ எப்போ மழை வழியும் கத்து வம்சத்தையும் கத்தையும் கொடியும் கத்து கூட்டத்தையும் கத்து மண்டி விட்டு முந்தி எழுதிக்கிறது அது தெய்வத்துக்கு பணம் இறக்கும். உன் குடும்பத்துல ரொம்ப தெரிஞ்சு சஞ்சலம். ஆனா காசு பணம் வரையும் பொண்ணு வரையும் வச்சு பொட்டலை விட்ட வச்ச கதையாச்சு ஆணுக்கு அளப்பற பெண்ணுக்கு அளப்பற குடும்பத்தை ஆட்டி படைக்கும். நமக்கு இந்த மாதிரி இருக்கு நம்ம யாருக்கும் மனைவி செய்வனே மையம் வந்து வச்சிருக்காங்க. நீ மனைவி மாயன் வந்து உட்காந்து உரிய எடுக்கிறது என்ன தரம் சொல்றது உன் மனையில வஞ்சனை செய்ய மையம் வந்து சொல்றதுக்கு அறியாது தெய்வத்துடைய குறவா நேர்த்தி போய் மன்னிப்பு கேட்டுக்க அது எத்தனை மாசத்துக்கு அதை வந்து செஞ்சுட்டு வீட்டுல ஒண்ணு காணாம போச்சு அதை செஞ்சது யாரு வேணும்னு செஞ்சாங்களா இல்ல பொதுவானவங்கன்றது எடுத்து போயிட்டாங்களா தெரிஞ்சுதே இல்ல செஞ்சாங்களா எல்லா குறியும் எல்லா இதையும் சொல்லு. இந்த மாதிரி களவு இந்த மாதிரி வில்லங்கமான பெரிய கேட்கலாம். ஏன்னு இந்த மாயம் களவு குறி சொன்னேன் காட்டி கொடுத்தேன் எடுத்து கொடுத்தேன் எத்தனையோ செஞ்சேன். எங்க களவு பாவி பேர் ஓடி வந்துறாங்க. பெரும்பாலும் களவு ஒரு பொருள் அணியும் பொருளும் கைமாற பொருள் தான் களவு அணியும் பொருளும் கைமாற பொருள் எல்லாம் சொல்லி முடிச்சா பாவி பேர்ல பிடிச்சிக்கிறேன். இவ்வளவு எடுத்தது சாமி சொல்ல சாமி அது யாரு எடுத்தான்னு சொல்லணும்னு பிடிச்சிக்கிறேன். கடைசியில பார்த்தா அது வீட்டுக்கு வர சொந்தம் சொத்து வந்து உனதெல்லாம் சொந்தம் சொத்தா இருக்கு. அது பெருத்த வில்லங்கமாக்கு இல்ல காட்டுல இருந்தது அது இவங்க பொருள் தெரிஞ்சு எடுத்தாங்களா இல்ல பொதுவா எடுத்து போயிட்டாங்க சொல்ல மாட்டேன்னு கேட்கறதுக்கு வந்துச்சு. அது வந்து அதுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. அது எடுத்துட்டு போனதுக்கு ஒரு பொருளை வந்து ஒருத்த வந்து அது வஞ்சகம் பண்றான்டா. இந்த பொருள் மேல அவன் கண்ணு பட்டுச்சு. இந்த பொருள் அவனுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற எண்ணத்துல அவன் பங்கம் பண்ணிட்டு போயிடுச்சு. அதே பொருள் நிறைய இருந்துச்சு எங்கோட குறிப்பிட்டு எடுத்திருக்காங்களே அதனால தெரிஞ்சு வேணும் செஞ்சாங்க. நான் என்ன சொல்றேன் அந்த பொருள் அவனுக்கு தேவைப்படுச்சு. அது நிறைய இருந்தா அதவே எடுத்துட்டு போயிட்டு அது ஓம் பொருளா இருக்கா அடுத்த பொருள் அது கணக்கு கிடையாது. அவன் கண்ணுல அது பதிஞ்சிச்சு எடுத்துட்டு போயிட்டான். அதை பத்தி என்ன கேட்க அதை பத்தி என்ன கேட்காத அதை பத்தி என்ன கேட்காத நீ உள்ளூரா 500 ஆண்டு கேட்க சில்லா விட்டு சில்லா தண்டு எல்லை விட்டு எல்லா தண்டில அவனும் உள்ளூருக்காரன் மங்கம் பண்ணிட்டு போயிட்டான். அதை பத்தி என்கிட்ட கேட்காது போ அடுத்து போ.
வச்சதுக்கு வள்ளியமும் வச்சதும் பார்த்தேன் ரெண்டு கணக்கெடுத்து நல்லது ஒரு சொத்தமான நன்மையான ஒரு நல்லதொரு தோற்றம் நன்மையான ஒருத்தர் குடும்பத்தில நிம்மதி என்னப்பா குடும்பத்துல ஆட்டி படைக்கிற அலப்படம் நீ இருக்கிற மனையில எது பக்கத்துல அதை தொடுத்துக்க கட்டணம் கட்டிருக்கியா என்னப்பா மனையை ஒட்டி தொடுத்துருக்கியா நல்லா தெரியாப்பா அது அடிப்படையான ஒரு கட்டமா ஒரு புரியுதா அது கட்டின இருந்து நல்லா காசு பண வரியமாகுது பொருள் வரியமாகுது ஒரு மனையில அடிப்பசை இருந்தா உயிரை வாங்கும் ஒரு அடிப்பசைக்கு கடன் சொல்ல வரும் ஒரு அடிப்பசனுக்கு உயிர் பண்ணும் ஒரு அடிப்பசைக்கு சொந்த பந்தமெல்லாம் எதிரியா ஒரு அடிப்பசை இருந்தா மனையில பட்டியலுக்கு சேதங்கலாம் ஒவ்வொரு அடிப்பசைகளுக்கும் ஒரு வாசல் ஒவ்வொரு நம்பரும் இன்னைக்கு இந்த மனையில வந்து அதை தொடுத்து கட்டினது இருந்து நல்லா அது தொடுத்து கட்டிருக்கில்ல மேல வீட்டுக்கு மேல கட்டணும் அது நல்லாவே தெரியல அது அடிப்பசையான ஒரு தோட்டத்துல இருக்கும் அதை சொல்ற திருப்தியாக இல்லை அப்படின்னா மாயம் சொன்ன மரியாதை அது கெட்டுல இருந்து குடும்பத்தில நொம்பல் நடக்கு காது பண வரையும் பொண்ணு வரையும் குடும்பத்தில நிம்மதி இல்லாத ஒரு தோட்டமை பெருத்த குழப்பமே மனை நடந்து இருக்கா இல்லையா இருக்கு அது மஞ்சள் அப்படி சீவனையும் மையம் மண்டபம் சொல்றதுக்கு அதிகாரங்கள் மனையிலே அடிப்பசையான உலகத்தோட அது கட்டுல இருந்தே சரி அந்த மனை அமைஞ்சது நல்லா இருந்துச்சு அதுல போய் இப்ப அது கட்டுல இருந்து அது அடிப்பசையான உலகத்தோட்டங்களையும் மம்புக்கு வில்லங்காம உலகத்தோடு குடும்பத்தில நிம்மதியில காசு பண வரையமாச்சு பொண்ணு வரையமாச்சு பொட்டல உத்த வச்ச கதையாச்சு மனையில 5 காசு இருக்கிறது அதிகாரங்கள் அந்த மாதிரி இருந்தாலும் அதிகாரம் இல்லாம இருந்தாலும் மறுபடியும் காலேஜ் சுகத்திலேயே இருக்கிற அதிகாரம் நம்புறாங்க என்னப்பா ஒண்ணு திருத்தி அமைக்க முடிஞ்சா ஆவன் இல்லாட்ட மாய ஏழைக்கு எளிய பரிகாரம் சொல்றேன் சரி அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன் வெள்ளிக்கிழமை ஒரு 33 கோடி தேவாதி தேவன் ஒரு பசுமாட குடும்ப மனையில நிறுத்தி தலைவாசம் இருக்கும் சூரியன் உதயமா இருக்கும்படி மனையில பொங்கலம் சூரியன் உதயமாருக்கு மனையில பொங்கலம் அந்த பசுமாட்டை உங்க கையாலவே அது குளிக்க வச்சு உலகத்தோட சிவத்திலான குளிக்க வச்சிருக்கு சமம் அதுக்கு ஒரு சந்தனம் குங்குமம் தொட்டு வச்சு ஒரு பூமாலையை போட்டு வைத்திருந்தது உலகத்தில் உள்ள தெய்வத்துக்காக நீ பூமாலை போட்டு சந்தன குங்குமம் தொட்டு வச்சிருக்காரு ஏன்னா உலக பசுமாட்டை கோமாதார 33 கோடி தேவாதி தெய்வங்களாம் பசுமாட்டை அந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு ஒரு பொங்கலை வச்சு சூரியன் உதயமா இருக்க பசுமாட்டை வாசலுக்கு முன்னாடி அது தலையை போட்டு தேங்காய் வளர்த்தது பூஜை பொருளை வச்சு ஒரு குலதெய்வத்தை நினைச்சு ஒரு விடலை உடைச்சு கிராமதெய்வத்தை நினைச்சு ஒரு உடலை உடைச்சு அந்த கோமாதாக்கு ஒரு விடலை உடைச்சு அந்த கோமாதாவை ஒரு சுத்தி கும்பிட்டு வந்து நெட்டியை சுட்டு கும்பிட்டு கோமாதா தாய் இந்த மனையில எந்த அடிப்படை இருந்தாலும் இன்னைக்கு கூட நீ ஏத்துக்க அப்படின்னு அவரு 1 2 3 தடவை சுத்தி வந்து 3 தடவை சொல்லு அந்த மாதிரி சொல்லிட்டான் அந்த 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 அடிப்படை அந்த செய்வங்கள் ஏத்துக்க அந்த குடும்ப மனையில மறுபடியும் வம்பு நடக்காது ரொம்ப செஞ்சா வந்தது மாயம் காத்து தெரியும் வளர்ப்பேன் கொடுக்குற கணியை போய் வாசனை கட்டிட்டேன் பொருட்கள் உடம்பு இருக்கு காத்து தர வளர்ப்பேன் வங்கிரன் செய்யணும் மை மதம் மனசை போட்டு குழப்பம் சரியா அடுத்த ரொம்ப வச்சதொரு பள்ளியமும் வச்சதும் பார்த்தேன் 2 கணக்கெடுத்து நல்லதொரு தட்டமான நன்மையான பொருத்தம் நல்லதொரு தட்டம் நன்மையானது முடக்கம் அளப்பறை நொம்பலம் முடக்கம் அளப்பறை நொம்பலம் உடம்புலையும் தூக்கத்திலையும் பங்கம் கலந்து கெட்ட கனவுகளும் கண்ணுக்கு அதிர்ச்சி தீவிரான உரத்தட்டம் பெருக்க நொம்பலம் நடந்துக்கிட்டு இருக்கா இல்லையா என்னடா இது எதனால அப்படின்னு இது காலப்பசகா நேரப்பசகா வஞ்சலி சிவனிகளா மைவரைகளா மாற்றுவரையில காத்துக்கருப்பு பெரிய மனையினால கொள்ளலாம் காலப்பசுக்கு நேரப்பசுக்கு சொல்றதுக்கு அதிகாரங்கள் மஞ்சளோட சிவனே மையம் மதம் சொல்றதுக்கு அதிகாரங்கள் மனையாகப்பட்டது நாட்டுக்கு தலைச்சு நல்லாட்டி வரும் போதைக்குரிய பொல்லாத முனியனாகப்பட்டவரும் மாண்டவராகி வம்பு பண்ணது பதம் பண்ணது சித்திரவன ஒரு தன்னை பெருத்த நொம்படி நடக்கும் நல்லா முடக்க அளப்படி நொம்பளை இன்னைக்கு நேரத்துல பெருத்த நொம்படி நடந்துருக்கு நான் என்ன இன்னைக்கு நேரத்துல பெருத்த நொம்படி நடந்துகிட்டு சொன்னாலையா உயிரை பிடிக்கிற கஷ்டம் நடந்துகிட்டு இருக்கா இருக்கா இல்லையா உயிரை பிடிக்கிற கஷ்டம்
இது காலப்பத்துக்கு நேரப்பத்துக்கு சொல்றதுக்கு அதிகாரம் மாண்டது ஒரு ஆவியாகப்படுறது வம்பு பண்ணி வதம் பண்ணி சித்திரவன ஒரு தோட்டம் போய் உயிரை பிடிக்கிற கட்டணம் போக்குவரத்துல ஒரு அதிர்ச்சி தீரான ஒரு தோட்டம் பெற்ற தும்மை நடந்து நீங்க உயிரை பிடிக்கிற கட்டங்கள் வந்து இது மாறுமா மாறாதா இல்ல தீருமா தீராத சொல்ற தெளிவா கேட்டுக்க. உனக்கு பார்க்க லேசா தெரியுது, எனக்கு பார்க்க பெரிய காரியமா இருக்கு. இன்னைக்கு உயிரை பிடிக்கிற கட்டம் நடந்துச்சு. அதுக்கெல்லாம் நான் தொடர்படுச்சு. ஒரு உயிருக்கு 2 உயிரை பாய்ச்சணும். எந்த இடத்துல எங்க இருந்தாலும் உனக்கு பார்க்க லேசா தெரியுது, எனக்கு பார்க்க பெரிய காரியமா தெரிஞ்சு உயிரை பிடிக்கிற கட்டல் அடக்க இப்போவோ பிறகு உயிர் போகுமோ போகாதுங்கிற அளவுக்கு ரொம்ப நடக்குது. அதனால காலத்தை தள்ளாத, நேரத்தை வீணாக்க. இன்னைக்கு மாலை நேரத்துல மையெழுத்து முறையில மழவாயில பொழுது போனவங்க ஒரு உயிருள்ள முட்டையும் ஒரு ஆண்குணர் கோழி குஞ்சு ஒரு கண் 3 பொருள் எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு சுத்துக்குள்ள தலைக்கிட்டு உடம்ப தலைய அந்த ஆண்குணர் குஞ்ச தலையை பிச்சு போட முட்டையை தூக்கி 2 உதிரை பாய்ச்ச கொடுத்தாச்சு கரியாச்சு 4 கிளி. உயிரை பிடிக்கிற கட்டம் கொஞ்சம் மாறும். ஏன்னா இப்ப உயிரை பிடிக்கிற கட்டத்துக்கு நீங்க ரொம்ப மாண்டது ஒரு ஆவியாகப்படுறது வம்பு பண்ணி வதம் பண்ணி பெருத்து அதிர்ச்சி தீவிர கொடுத்து உயிரை பிடிக்கிற கட்டத்துக்கு ரொம்ப அந்த மாதிரி செய்தி மாறும். அது யாரும் அது சொந்தமா போக்குவரத்தா தொட்டதாகும். அகால மரணமான மாண்டது ஒரு ஆவி சொல்ல தெரியவா கேட்டு அவன்கிட்ட உடம்புல இருக்குது அகால மரணமானது விதி வந்து செத்துச்சுன்னு சொல்றதுக்கு அதிகாரம். அது அகால மரணம். அதோட சேர்ந்து ஒரு முனி 2 உயிரை இருக்கிறது அது வதமணி. அதுக்கிட்டே இந்த 2 உயிரை கொடுத்தா அந்த மாற்றம் திருடு போது வர திருடு போது கவலைப்படுறோம். சரியாப்பா ஆஸ்பத்திரியில எங்க இருந்தாலும் செய்யணும். காசு செத்த சொல்றாங்க சரியா உயிரை பிடிக்கிற கட்டம் நடக்குறாங்கல்லையே இப்பவோ விறகாண்டு இருக்கு. நான் உயிரை பிடிக்கிற கட்டம்னு நான் சொல்லலையா? அன்னைக்கு இதே மாதிரிதான் மாயம் ஒரு உசுருக்கு சொன்னேன் சொல்லிட்டு கனிமொழியே போறது கூட எசகவசகாயி. இன்னைக்கு அதே மாதிரி இங்க ரொம்ப நடந்துக்கிட்டு. இன்னைக்கு மாலை நேரத்திலே மையெழுத்து மொழியில மலவாயில கூட நான் சொல்றதை செய். கொஞ்சம் மாற்றம் வந்தா அப்புறம் அவன் சொல்றது பண்ணி பார்த்து. சரியாப்பா அடுத்த விடுறோம். முடக்கம் அளப்ப நம்ம சின்னஞ்சிறுக்கு நம்பலாம். என்னப்பா சின்னஞ்சிறுக்கு மாலை சின்னஞ்சிறுக்கு மாலைக்கு தூக்கத்திலையும் வாய் விட்டு அல்லது யாரும் அடிப்பது போலும் எதை கிள்ளி விடுவதும் அதிர்ச்சியான ஒரு தொட்டவை தீரான ஒரு தொட்டவை ரொம்ப நடந்துக்கிட்டு இருக்கா இல்லையா? சின்னஞ்சிறுக்கு பச்சை மலை சின்னஞ்சிறுக்கு பச்சை மலை பச்சை பல்ல பச்சை மாலையாகப்படும். சின்னஞ்சிறு ராத்திரி நேரத்திலே நடிச்ச நேரத்திலே அந்த மாலையாகப்படுறது யாரும் அடிப்பது போலும் கிள்ளி விடுவது போலும் அதிர்ச்சியான ஒரு தோட்டவை அழுதாலும் ஒரே மூச்சு விடாத அளவுக்கு ஒரு பெருத்த ஒரு நம்பளமான ஒரு தோட்டம் நடந்தது இருக்கா இல்லையா? இது என்னப்பா இது எதனால அப்படின்னு பார்த்து இது காலப்பசுக்கு நேரப்பசுகளா இது ஒரு மாறுபாடு வேலைகளா என்னடா எதிரா அது அந்த சின்னஞ்சிரசு மாலையாகப்பட்டது. சின்னஞ்சிறுக்கு மாலையாகப்பட்டது இன்னமும் சின்னஞ்சிறுக்கு மாலையாகப்பட்டது சின்ன குழந்தையாகப்பட்டது பிறந்ததுக்கே நேரத்தை நம்பலாம். இது எங்க போய் பார்த்தாலும் மாறவும் மாட்டுக்கு தீரவும் மாட்டுக்கு. அழுதாலும் வாய் மூடாத அளவுக்கு ஒரு அதிர்ச்சி போல ஒரு தீரான போடுவது யாரும் அடிப்பது போலும் கிள்ளுவது போல ஒரு தீரான ஒரு தோட்டத்தில் ஆரம்பிச்சு. இது காலப்பத்துக்கு நேரப்பத்துக்குன்னு சொல்றதுக்கு அதிகாரம். அந்த மாலையோட பெற்ற தாயிட்ட மாண்டது ஒரு ஆவியாகப்பட்டது. அது இப்ப இடையிட்டு வந்து தொற்று அதன் மாண்டதுராவி பெற்ற தாய் செய்துட்டு இந்த கண்ணியை தூக்கத்துல கிண்ணி விடுவது போலும் அதிர்ச்சியை கொடுப்பது போலும் அதை அடித்து கிண்ணி விடுவது தொந்தரவை கொடுத்து இன்னைக்கு அதிர்ச்சி சிகிரனுக்கு 102 வருஷமாகாத குழந்தை சின்னது பச்சை குழந்தைக்கு சித்திரம் நடக்கும். என்ன பண்ண சொல்றது? அது பெற்ற தாய்கிட்ட இருக்குது அது வர பண்ணிக்கிட்டு அச்சனம் கூட தலை சுட்டு பெற்ற தாய்க்கு அது வரதான் வந்துச்சுன்னா அதுக்கு தீர்க்கத்தை மூஞ்சி ஒடிச்சு சரி குழந்தைய சரி கோலப்படும். அதுக்கு ஒரு பரிகாரங்கள் துருவ போய் வரங்க
வேற வஞ்சனை செய்யணும் மைய மதம் சொல்றதுக்கு அதிகாரம் இருக்கு. ம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கண்ணிய மாலையிட்ட ஆணாகப்பட்ட அரசு ம். ஒரு ஈட்டிக்கு புட்டி எடுத்து ஈட்டிக்கு புட்டி எடுத்து வச்சு 9 வில்லங்கமான ஒரு தடவை குடும்பத்துல சில இடத்துல குழப்பமான ஒரு தடவை ம். 4 நாளைக்கு நல்லா இருக்கேன் 5 நாளுக்கு 9 வில்லங்க தகாத வார்த்தை தகாத விஷயம் இந்த மாதிரி குழப்பம் அடிச்சிருக்கேன் இருக்கான இல்லையா இருக்காங்க. என்னப்பா ஒரு இடத்துக்கு போகாதாண்ட போனா ஒரு காரியத்தை செய்யாத இந்த மாதிரி ஒரு குழப்பம் நடக்குது இருக்கா இல்லையா அது எதனால அப்படின்னு பாரு. அது கால பசுகளா நேர பசுகளா வங்கிகளை செய்வீங்களா மைவிலைகளா மாட்டுவீங்களா அப்படின்னு காலப்பசுக்கு நேர பசுகள் சொல்றதுக்கு அறியாது அவனுடைய அரச வழி ஒரு பெண்ணாகப்பட்ட ஒரு பேச்சை கட்டு பாய் பைய வம்பு பண்றேன் வதம் பண்றேன் பெருத்த குடும்பத்துல குழப்பப்படி ஆமா சாமி, சரி. அதையும் நான் துணி செஞ்சு கவலைப்பாங்க ம். சொல்றேன் சரியாப்பா வேற வஞ்சல் செய்யணும் சொல்ல கையா மகன் வேலை பார்த்தா காசு இது ஒண்ணும் கொடுக்க மாட்டேன் அவனுக்கு வேற என்னமோ இருக்க ஒரு வடியாவே இருக்கான் கூப்பிட்டு வரமாட்டான் அவனை பார்க்கணுன்னே தான் வந்தேன் நல்லதொரு தோற்றம் நன்மையான ஒரு தோற்றமானாலும் அவன் உடம்புல வந்து முடக்க அளப்பிட நம்மளும் சொல்றதுக்கு அதிகாரங்கள் கிடையாது. ம். ஆனா நல்லதொரு தோற்றம் நன்மையான ஒரு தோற்றம் அவன் ஒரு தவறான பாதையில போய்கிட்டு இருக்கான் தான். சரி, அப்ப ஒரு நாள் கூட வேலைக்கு போக சொல்ற தெளிவா கேட்டுக்க தவறான பாதையில போய்கிட்டு சரி தவறான பாதையிலன்னா என்னடா அப்படின்னு பார்த்து அது எத்தனையோ தவறுகள் இருக்கு என்ன தவறு அப்படின்னு ஆமா. அவன் இடிச்சுக்குள்ள மாட்டேன் எலி ஒரு பெண்ணாகப்பட்டவர் கையில வலையில சிக்கி உள்ளகத்துல நடந்துகிட்டு கிடப்பாங்க. அப்படி ஒண்ணும் தெரியல. காசு பண வரையும் பொருள் வரையமாவது பெத்த தாய் சொல்லணும் கேட்கறதுக்கு அதிகாரம் கிடையாது பெத்த தகவல் சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது மனம் போன போக்கு கால் போன போக்கு ஆமா. இன்னைக்கு அந்த மாதிரி இருந்துகிட்டு காணப்பா கூப்பிட வர மாட்டேங்குது. ஆமா அப்படி நான் சொல்றது தெளிவா கேட்டுக்கேன். ம். ஒரு பெண்ணாகப்பட்டவன் ம். அந்த பெண்ணாகப்பட்டவளும் மாலையிட்ட கன்னி சரி அந்த மாலையிட்ட கன்னி கையில இறுதிக்குள்ள மாட்டவளை சிக்கல்ல மட்டும் ஒரு தவறான பாதையில போய் வில்லங்கமான ஒரு தோட்டம் நடத்தி அவனுக்கு சுய புத்தி இழந்து பெத்த தாய் சொன்னாலும் கேட்கறதுக்கு அதிகாரம் தாப்ப சொன்ன சம்பாதிக்கிற காசு வந்து அது காணல்ல போயிட்டு இருக்கு. அப்படிதான் சொல்ற தெளிவா கேட்டுக்க துணு ஊதி ஒரு சரியாப்பா அடுத்து விடுறப்போ மாயம் கொடுத்ததான் ரெண்டும் நீங்க தான் நல்லபடியா